முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு அவசர செய்தியை கூற வந்திருக்கின்றேன். இன்று இரவு 11 மணிக்கு நடந்தே தீரும் தங்கமே. யார் தடுத்தாலும் இது நிற்காது. நான் உன்னிடம் ஒன்று சொல்லட்டுமா? மண்ணில் மண் என எழுதுவது எவ்வளவு எளிதோ அதே போல் உறவை உருவாக்குவது எளிது. ஆனால் நீரில் நீர் என எழுதி பார்த்தாயா? அதுபோல் உறவை காப்பது மிகுந்த சவாலான ஒன்று. மண் எந்த நேரத்திலும் சீரடியும். ஆனால் நீர் ஒரு பாட்டிலிலும் ஒரு கடலிலும் ஒரே தன்மையில் இருக்காது. அதேபோல் உறவுகளின் இயல்பும் வேறுபடலாம். நீ சில உறவுகளிடம் காயப்பட்டதற்காக உறவுகள் தவறு என நினைக்காதே. அது உன்னுடைய இதயம் என்னென்ன சகிக்க முடியும் என உனக்கு புரிய வைத்த ஒரு புனித பயிற்சி. அதனால் உனது மனதிற்கு வலியாக இருந்தாலும் உண்மையான உறவுகள் என்றும் இழக்கப்படுவது இல்லை. அது தெய்வீகமாக திரும்ப வரும். நீ உன் வாழ்க்கையில் இதுவே என் வாழ்க்கை, இதுவே என்னோடு இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம், அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகும். ஏனென்றால் கர்மாவின் முதல் பாடம் நிரந்தரம் என்று நீ நம்பியதில் இருந்து நிரந்தரம் எதுவுமே இல்லை என்று உணர வைக்கின்ற பாடம்தான். உனது பற்றுகளை கலைக்க வைக்கும் செயல்தான் கர்மாவின் வேலை. நீ நம்பியவர்கள் துரோகம் செய்வார்கள். உன் உறவே உனக்கு பகையாகும். நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதிலிருந்து எல்லாம் உன்னை விலக்கிவிடும். எது உண்மை என்று நினைத்தாயோ அது அனைத்தும் பொய்யாக மாறிவிடும். அதுவே உனக்குள் இருக்கும் நான் என்கின்ற மாயை முற்றிலும் உன்னை முடக்கிவிடும். கர்மாவின் வடிவத்தில் உன் வாழ்க்கையின் எல்லா இழப்புகளும் எல்லா துன்பங்களும் உன்னை சுத்திகரிக்கத்தான் ஏற்படுகின்றன, அழிக்க அல்ல. உனக்கானது உன்னை விட்டு போகவே போகாது. இதுதான் கர்மாவின் சூட்சமம். இதை புரிந்தால் உனக்கு துன்பமே கிடையாது. இரவு 11 மணிக்கு நீ நினைத்தது அனைத்தும் நடந்தே தீரும். நீ யாரை மனதார நேசிக்கின்ற அந்த உறவு உன்னிடமே வந்து விடுவார். உன் மனதில் விழும் காயங்கள், உன் நெஞ்சில் பதியும் துயரங்கள், அவை அனைத்துக்கும் நான் மருந்தாய் இருப்பேன். நீ தேடும்போது மட்டுமல்ல, நீ தேட மறந்தாலும் தேட ஆற்றலின்றி தளர்ந்தாலும் நான் வந்து விடுவேன். உன் முன் நின்று உதவுவேன். உன் தேவை எனக்கு தெரியும். நீ சொல்லும் முன் தெரியும். உன் கனவுகள் என் கைகளில் மேலே வைக்கப்பட்டுள்ளன. அவையெல்லாம் ஒன்று ஒன்றாக நிலை பெற விடுக்கின்றன. அதனால் சந்தோஷமாக இரு. யாம் இருக்க பயமேன். ஓ முருகா.